ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு விவாகம். எடுத்துச் சொல்லி பயனுண்டா? மிளகாய்க்கு நெய் விட்டு காரத்தை சமனம் பண்ணுகிறார் போல் பிரகிருதி வேகங்களுக்கு விவாகாதி சம்ஸ்காரங்களால் சமனம் உண்டாக்கப்படுகிறது. மிளகாயே இல்லாமல் இல்லை, அது இருக்கிறது. ஆனால் அதன் காரம் குடலை எரிக்காதபடி நெய்விட்டிருக்கிறது. லௌகீகமான சரீர சம்பந்தமான சௌக்கியம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது கொழுந்து விட்டு எரியாமல் ஏகப்பட்ட சம்ஸ்காரங்களால் புருஷனை ஓர் அளவில் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீக்கோ பாதிவிரத்தியத்தோடு கற்போடு கூடின கிரகரக்ஷணை என்ற ஒன்றே இத்தனை சம்ஸ்காரத்துக்கும் சமமாயிருக்கிறது. இது நமக்கு மனசில் பட்டுவிட்டால் போதும். நாம் இந்த தேசத்தில் ஆத்மஸ்ரேயசே லட்சியம், எந்த நாளும் வீணாகிவிடக்கூடாது என்று ஹிருதய சுத்தத்தோடு நினைத்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அருள் துணையை நம்பி எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் வழி பிறக்கும். இப்போது போகிற போக்கிலே முடிவான ஒரு நிலையில் போய் முட்டிக்கொண்டு கடைசியில் இது அத்தனையும் அனர்த்தம்தான் என்று என்றைக்காவது ஜனங்கள் விழித்து கொள்கிறபோது மீள்கிற வழி எது என்று தெரிவதற்காக நம் சாஸ்திரத்தில் உள்ளதை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். வர்ணாசிரமம், பால்ய விவாகம் முதலானதுகளை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம்? அநேகமாக இவற்றில் 3/4 வீசம் போய்விட்டதே. பல விஷயங்களில் இராஜாங்க சட்டமே சாஸ்திரத்துக்கு மாறாக வந்துவிட்டதே என்று கேட்கலாம். வாஸ்தவம்தான். அநேக விஷயங்களில் சட்டமே வந்து கையை கட்டித்தான் போடுகிறது. செக்யூலர் ஸ்டேட் என்று நம் இராஜாங்கத்துக்கு பேர் சொல்கிறார்கள். மதச்சார்பில்லாதது என்று இதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள். அதாவது சமூக விஷயங்களில் சர்க்கார் தலையிடலாமே தவிர மத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய மதத்திலே இப்படி மதம், சமூகம், வீடு, தனி மனுஷன் என்று தனித்தனியாக பிரிக்காமல் எல்லாவற்றையும் சேர்த்து பின்னி இன்டகிரேட் பண்ணி ஒருங்கிணைத்து அல்லவா வைத்திருக்கிறது. அதனால் சமூக விஷயம் என்று சர்க்கார் போடுகிற சட்டமும் மதத்தையே அல்லவா பாதிக்கிறது. இதை ஒப்புக்கொள்ளாமல் இன்னின்ன விஷயங்களோடு மதம் முடிந்து விடுகிறது, மற்றதெல்லாம் இராஜாங்கம் சம்பந்தப்பட்ட சமூக விஷயம் என்கிறார்கள். சரி, எல்லா மதத்திலுமே சில அம்சங்களிலாவது சமூக சமாச்சாரங்களும் வந்துவிடுகிறதே. அவற்றின் விஷயத்திலும் இந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால் இங்கேதான் ரொம்ப வேதனையாயிருக்கிறது. செக்யூலர் ஸ்டேட்டில் எல்லா மதமும் சமம் என்று சொன்னாலும் சிறுபான்மை மதஸ்தர்கள் சோஷியல் ரிஃபார்ம் சட்டங்களை ஆக்ஷேபித்து இது எங்கள் மதத்தில் சொன்னதற்கு விரோதமாயிருக்கிறது, இது குரானுக்கு விரோதம், கிறிஸ்தவ கோட்பாட்டுக்கு முரணானது என்று சொன்னால் உடனே அந்த மதஸ்தர்கள் விஷயத்தில் இந்த சட்டங்களுக்கு விலக்கு தந்து விடுகிறார்கள். இம்மாதிரி சிறுபான்மை மதஸ்தருக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு போன்ற ஒன்றில் விலக்கு தந்தால் எதிர்காலத்தில் அவர்களே பெரும்பான்மையாகிவிடவும் இடமேற்படுகிறது. ஆனால் செக்யூலர் ஸ்டேட்டாக இருந்தும் இந்து மத விஷயமாக மட்டும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது. மைனாரிட்டி ரிலீஜன்காரர்கள் போல நம்மிலே ஒரு சூடு பிறந்து ஆக்ஷேபிக்கிறவர்களே இல்லை. அப்படியே 4 பேர் எதிர்த்து தெரிவித்தாலும் பிற்போக்குக்காரர்கள், 10ஆம் பசலிகள் என்று அவர்களுக்கு பெயர் கொடுத்துவிட்டு சட்டத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.